வேடசந்தூரில் பணியின் போது உயிரிழந்த சிறப்பு சார்பு ஆய்வாளரின் உடல் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாரம்பாடி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டியை சேர்ந்தவர் பாலன். வயது 54. இவர் வேடசந்தூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் வேடசந்தூரில் நேற்று நடைபெற்ற விவசாயிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு பணிக்காக சென்று கொண்டிருந்தார். மாரம்பாடி பிரிவு அருகே பாலன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே அமர்ந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு திண்டுக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அங்கு சிகிச்சையில் இருந்த பாலன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இன்று அவரது உடல் சொந்த ஊரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப், வேடசந்தூர் டிஎஸ்பி பவித்ரா, வேடசந்தூர் சப்டிவிஷன் போலீசார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பாலனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் பாலனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.